Hi trading fam, welcome to Vartakam Pesa channel. Now unga Gajapriya. Thank you so much for 6.13k subscribers for the trust and support. இன்னைக்கான வீடியோல இந்த வாரத்துக்கான கம்ப்ளீட் வீக்லி அனாலிசிஸ் ஃபார் போத் த இண்டைசஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் போன வாரம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருந்தது அப்படின்றத நான் எபிசோட் 46ல மென்ஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் லாஸ்ட் வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல்ல செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம வீடியோஸ்லாம் நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் அண்டர்ல சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அண்ட் முதல்ல இதை பாருங்க. இதை பார்த்துட்டு தென் செக் வீக்லி ட்ரெண்ட் அனாலிசிஸ் அண்ட் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். ஸோ இதை பார்க்கும்போது ஒரு கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் சிபிஆர் பத்தி. ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ வீக்லி அனாலிசிஸ் இந்த வாரத்துக்கான சிபிஆர் எப்படி ஓப்பன் ஆயிருக்கு, என்ன ட்ரெண்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நிஃப்டியில பார்க்கலாம். ஸோ நிஃப்டியோட 1 hour சார்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நிஃப்டியோட 1 hour சார்ட் தான் நம்ம சிபிஆர் பார்ப்போம். சிபிஆர் வந்து இட்ஸ் அ மீடியம் சிபிஆர். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம எது பார்க்கணும், மீடியமா நேரோவா வைடான்னு பார்க்கணும். அண்ட் இந்த வாரம் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கிற சிபிஆர் வந்து மீடியம் சிபிஆர். அண்ட் செகண்ட் திங் செக் த டிஸ்டன்ஸ் சிபிஆர் டு R1 and R1 previous week high and CPR to S1 and S1 previous week low. இந்த distance வந்து மீடியமா இருக்கு. ஸோ ரொம்ப வைடாவும் இல்லை நேரோவாகவும் இல்லை, மீடியமா இருக்கு. ஸோ திஸ் வீக் we had medium CPR plus medium distance for Nifty. அண்ட் என்ன மாதிரியான சிபிஆர், அசெண்டிங்கா டிசெண்டிங்கான்னு பார்த்தா இட் இஸ் அ டிசெண்டிங் சிபிஆர். ஸோ யூஸ்வலா டிசெண்டிங் சிபிஆர் எதை இன்டிமேட் பண்ணுது அப்படின்னா பேரிஷ் ட்ரெண்டை தான் இன்டிமேட் பண்ணுது. ஸோ நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் வீக் நமக்கு டிசெண்டிங் சிபிஆர் தான் இருக்கு. ரெண்டு இண்டெக்ஸ்லயுமே கேண்டில் ஓப்பனிங் தான் ட்ரெண்டை ரீகன்ஃபார்ம் பண்ண போகுது. ஏன்னா சிபிஆரோட லொகேஷன் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் பேரிஷ்ன்றது தெரியுது, பட் கேண்டில் ஓப்பனிங் தான் அதை ரீகன்ஃபார்ம் பண்ணும். ஸோ கேண்டில் ஓப்பனிங் பார்த்தோம்னா நமக்கு சிபிஆருக்கு கீழே தான் இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாவே அது சிபிஆருக்கு கீழே தான் சர்வைவ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதுவும் என்ன சொல்லுது, ட்ரெண்ட் பேரிஷ் அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ இப்போ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து பேரிஷ் ட்ரெண்ட் தான், பட் ஸ்லக்கிஷான பேரிஷ் ட்ரெண்ட், அதாவது வீக்கான பேரிஷ் ட்ரெண்ட். ஸோ இப்போ கேண்டில்ஸ் வந்து ஒரு 2 கேண்டில் லாஸ்டா மேலே போயிருக்கேன், அது புல் சைட் டேர்ன் அப் ஆகுதா அப்படின்னு கேட்டால் நோ. புல் சைடு எப்போ டேர்ன் அப் ஆகும்னா வீக்லி சிபிஆருக்கு மேலே க்ளோஸ் வைக்கும் போது தான் யூ கேன் கன்ஃபார்ம் தட் த ட்ரெண்ட் இஸ் சேஞ்சிங் இன் டு புல்லிஷ் மோட். அன்டில் தென் நம்ம பேர் சைட்ல தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இஃப் இன் கேஸ் நமக்கு நாளைக்கே எனக்கு வீக்லி சிபிஆருக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, ஈவன் ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சாலும் த ட்ரெண்ட் இஸ் டேர்னிங் புல்லிஷ் அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் கண்டிப்பா R1 ப்ரீவியஸ் வீக் ஹை வரைக்கும் போக தான் ட்ரை பண்ணும். அண்ட் அதுக்கு நடுவுல இருக்கிற அந்த ட்ரெண்டை வந்து நம்ம ஒரு வீக்கான புல் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கரண்ட்லி வாட் இஸ் த ட்ரெண்ட் இன் நிஃப்டி அஸ் பர் 1 hour அப்படின்னா ஸ்லக்கிஷான ஒரு பேரிஷ் ட்ரெண்ட், வீக் பேரிஷ் ட்ரெண்ட். ஓகே, ஸோ அதுவே எனக்கு சிபிஆர் கீழே அகைன் வருதுன்னா S1 ப்ரீவியஸ் வீக் லோ வரைக்கும் வீக்கான ட்ரெண்ட் இருக்கும். அதுவும் பிரேக் ஆச்சுன்னா அக்ரெசிவ் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். இல்லை எனக்கு வீக்லி சிபிஆருக்கு மேல நாளைக்கு கேண்டில் க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா டெஃபினெட்லி இட் வில் டேர்ன் அப் டு புல் மோட். இப்போ கரண்டா பேரிஷ் மோட்ல இருக்கு, வீக்லி சிபிஆருக்கு மேல கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா வீக் புல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இந்த R1 லெவல் எல்லாம் பிரேக் ஆச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல் ட்ரெண்டுக்கு மாறிடும். அண்ட் வாட் வாஸ் த ஓவரால் லெவல் அண்ட் ஓவரால் ட்ரெண்ட் இன் டெய்லி சார்ட். டெய்லி சார்ட் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் இஸ் பிலோ மந்த்லி சிபிஆர். மந்த்லி சிபிஆர் கீழே சஸ்டெயின் ஆகுது, S1 ப்ரீவியஸ் மந்த் லோ கீழே சஸ்டெயின் ஆகுதுனாலே அக்ரெசிவ் பேர் மோட். ஓகே, ஸோ அக்ரெசிவ் பேர் மோட் நமக்கு எப்பயோ இந்த மந்த் தொடக்கத்திலேயே ஸ்டார்ட் ஆகி நல்ல ஃபால் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இங்க ஒரு ரிவர்சல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா as per டெய்லி சார்ட் இந்த லாஸ்ட் இந்த லெவல், இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் மேல பிரேக் பண்ணணும். மேல பிரேக் பண்ணாம ரிவர்சல் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அங்கதான் நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். ஸோ நீங்க வந்து இந்த லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லைன் வந்து 25,400ல போட்டிருக்கோம். அண்ட் அதுக்கு மேல நம்ம ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ட்ரா பண்ணிருக்கோம். ஒன்று 25,700, இன்னொரு 26,400. இந்த ரெண்டு லெவல் வந்து இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். நெக்ஸ்ட் ஸோ இந்த லெவல் எனக்கு பிரேக் ஆச்சும் நெக்ஸ்ட் இதுதான், இந்த லெவல் பிரேக் ஆச்சும் நெக்ஸ்ட் இது வரைக்கும் போகும்னு சொல்லலாம். ஸோ டெய்லியில இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம், அதாவது லாங் ரன்ல இருக்கக்கூடிய ட்ரெண்டும் பேட் ட்ரெண்ட் தான், அண்ட் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டுமே பேட் ட்ரெண்ட் தான். அந்த ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் எப்போ வந்து ரிவர்சல், அதாவது புல் மோடுக்கு மாறும் அப்படின்னா வீக்லி சிபிஆர் மேல க்ளோஸ் வைக்கும் போது மாறும்.
ஓகே, நியர்லி வீக்லி சிபிஆர் மேல வந்துருச்சுன்னா நம்மளோட இந்த லெவலுக்கு மேலேயும் வந்துடும். நெக்ஸ்ட் R1 ப்ரீவியஸ் வீக் ஹை வரைக்கும் மேலே போகும். அதுவும் பிரேக் ஆச்சுன்னா அக்ரெசிவ் மோட் வில் ஸ்டார்ட். ஸோ திஸ் இஸ் த சினாரியோ இன் நிஃப்டி. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க அண்ட் வில் சி இந்த வாரம் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில் இந்த வாரமும் வி காட் வைட் சிபிஆர் again. Okay, wide CPR you can see, and distance between R1 previous week high and CPR to previous week high is also wide, and this distance is also wide. So wide CPR அப்படின்னாலே நம்ம என்ன ட்ரெண்ட் சொல்லுவோம்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் ஆர் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட், அண்ட் இட் இஸ் ஆல்சோ டிசெண்டிங் சிபிஆர். ஸோ நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் பிளஸ் ஒரு ஸ்லக்கிஷான டவுன் ட்ரெண்ட், வீக்கான டவுன் ட்ரெண்ட் தான் இதுலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் எனக்கு கேண்டில் ஓப்பனிங் வந்து இந்த வாரத்துக்கான சிபிஆருக்கு கீழே இருந்தாலும் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிறச்சு இட் க்ளோஸ்ட் above weekly CPR. So what is the trend in Bank Nifty? Bullish. Okay, the trend in Bank Nifty is bullish. The trend in Nifty is bearish. இப்போ வீக்லி சிபிஆர் மேல க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியில எனக்கு வீக் புல் ட்ரெண்ட் ஸ்டார்டட் அண்ட் நெக்ஸ்ட் ஹர்டில் R1 அண்ட் ப்ரீவியஸ் வீக் ஹை. இது ஒன்னும் ஹர்டில் ஆக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் R1 ஹர்டில் ஆக்ட் ஆகும், நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் வீக் ஹை ஹர்டில் ஆக்ட் ஆகும். இது பிரேக் அவுட் கொடுக்குது ரெண்டுமே. ப்ரீவியஸ் வீக் ஹையை மேல பிரேக் பண்ணிச்சுன்னா அக்ரெசிவ் புல் மோட் வில் ஸ்டார்ட். Okay, then it will travel towards the fresh all-time high. So Bank Niftyல நமக்கு இப்போ ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் வந்து புல்லிஷா மாறிடுச்சு. ஸோ டெய்லியில எப்படி இருக்கு? See, you can see the beauty in daily chart. இப்போ வரைக்கும் மந்த்லி சிபிஆர் கீழே தான் இருக்கு. பட் எக்ஸாக்டா S1 ப்ரீவியஸ் மந்த் லோவை பிரேக் பண்ணாலும் சர்வைவ் ஆக முடியல. இம்மீடியட் வெரி நெக்ஸ்ட் கேண்டில் இஸ் டிராவலிங் டுவர்ட்ஸ் சிபிஆர். இப்போ எங்க இருக்கு? சிபிஆர்ல இருக்கு. திஸ் இஸ் வாட் ஹேப்பன் சோ மெனி டைம்ஸ். இங்கேயும் S1ல இருந்து ரிவர்ஸ் ஆச்சு, இங்க S1ல இருந்து ரிவர்ஸ் ஆச்சு, இங்க S1 பிரேக் பண்ணிச்சு, சர்வைவ் ஆக முடியல, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அகைன் இட் இஸ் டச்சிங் த மந்த்லி சிபிஆர் லெவல். சி இதுல லெவல்ஸ் நம்ம மார்க் பண்ணும்போது எது இம்பார்ட்டன்ட் லெவல்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். அண்ட் இஃப் திஸ் வாஸ் broken, definitely the trend will change to bull mode. அதுக்கப்புறம் இருக்கிற இம்பார்ட்டன்ட் லெவல் ஒன்றும் இல்லை, ஆல் டைம் ஹை தான். ஆல் டைம் ஹை அண்ட் R1 ப்ரீவியஸ் மந்த் ஹை எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கு. அண்ட் இப்போ இது இருக்கிறதும் கூட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் யூ கேன் சி. அங்கிருந்து தான் ப்ரைஸ் இப்போ ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இதுல என்ன ஒரு விஷயம்னா 1 ஹவர்ல வீக்லி சிபிஆருக்கு மேல க்ளோஸ் வச்சாச்சு. 1 ஹவர் சார்ட் படி ட்ரெண்ட் புல்லிஷ் அண்ட் டெய்லி சார்ட்ல ட்ரெண்ட் பேரிஷ். இதுல என்ன விஷயம்? இந்த ஜோனுக்கு மேல க்ளோஸ் வச்சிருச்சுன்னா லாங் டேர்ம் ட்ரெண்டும் புல் சைடுக்கு மாறிடும். Then definitely it will touch all time high. Okay, now the Bank Nifty is exactly at an important level. If this level was broken, definitely it will travel towards all time high. Okay, if this level was broken and if it is started taking support at monthly CPR, definitely it will travel till all time high. இல்ல இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா I can fall out. So இதுதான் வந்து டிசைடிங் லெவல். இப்போ வீக்லி சிபிஆர் மேல வந்துருச்சு. இட் இஸ் இன்டிமேட்டிங் புல் ட்ரெண்ட். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா டெய்லி சார்ட்ல எனக்கு இந்த லெவல்ல மேல பிரேக் பண்ணுமா பண்ணாதா அப்படின்ற ஒரு ப்ராபபிலிட்டி வந்து பிரேக் பண்றதுக்கு அதிகமா இல்ல ரிவர்ஸ் ஆகிறதுக்கு அதிகமான்னு கேட்டீங்கன்னா 1 ஹவர்ல இட் ப்ரோக் வீக்லி சிபிஆர் ஆன் அப் சைட் அண்ட் வீக்லி சிபிஆருக்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா டெஃபினெட்லி த ப்ராபபிலிட்டி ஃபார் புல் ட்ரெண்ட் இஸ் ஹை. இதுக்கு மேல வந்துருச்சுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் புல் ட்ரெண்ட் இஸ் ஹை. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில ட்ரெண்ட் புல்லிஷ், டேர்னிங் புல்லிஷ், வீக் புல்லிஷ். ஸோ அது இன்னும் ஸ்ட்ராங்கான புல் ட்ரெண்ட் மாறணும் அப்படின்னா டெய்லியில மந்த்லி சிபிஆருக்கு மேல வரணும், இந்த லெவல் எல்லாம் பிரேக் பண்ணணும். பண்ணுச்சுன்னா கண்டிப்பா புல் சைட் மாறிடும். ஸோ ஒன் மோர் பாயிண்ட் ஐ வாண்ட் டு intimate here is when there is two different trend in two different indices, you should be very careful. நிஃப்டியில ட்ரெண்ட் bearish clearly, பேங்க் நிஃப்டியில ட்ரெண்ட் bullish. Most of the time both the indices will travel in the same direction. If any time if both the indices are traveling in opposite direction, then you should be very careful in understanding the trend. So Nifty may drag Bank Nifty or Bank Nifty may drag Nifty. Anything can happen. It doesn't mean Nifty la vandu 50 stocks irukku and majority of the banking stocks is also there in Nifty. அதாவது Bank Nifty ல இருக்கிற டாப் ஸ்டாக்ஸும் நிஃப்டில இருக்கு. ஸோ நிஃப்டி தான் வந்துட்டு ட்ரெண்ட் டிசைட் பண்ணுன்றது கிடையாது. Sometimes
Nifty may drag Bank Nifty may also drag Nifty. ஸோ இப்போ ரெண்டு இடத்துலையும் ட்ரெண்ட் வந்து ஒன்று புல்லிஷ் இன்னொன்று பேரிஷ் அப்படின்னு இருக்கும் போது வி ஷுட் பி கேர்ஃபுல் இன் எக்ஸிக்யூட்டிங் த ட்ரேட். அப்போ நான் எவ்ரி டைம் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறச்சு நான் பேங்க் நிஃப்டி பார்க்கணுமா, பேங்க் நிஃப்டி ட்ரேட் எடுக்கிறச்சு நிஃப்டி பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா நோ, நாட் அட் ஆல், நாட் நீடட். both the indices are independent indices. ஸோ ரெண்டுத்தோட டெக்னிக்கல் சார்ட்ஸ் மட்டும் தனித்தனியாக பார்த்து நீங்கள் இன்ட்ராடே ஸ்கேல்பிங் பண்ணால் சஃபிஷியன்ட். ஈவன் இஃப் யூ ஆர் ட்ரேடிங் இன் நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி, இப்போ கூட நீங்கள் அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸோட சார்ட் பார்த்து ட்ரேட் பண்ணாலே சஃபிஷியன்ட். பட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஓவரால் சென்டிமெண்ட் நம்ம வந்து இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் எந்த பெர்சன்டேஜ்ல மூவ் ஆயிட்டு இருக்கு, ரெண்டுமே பாசிட்டிவா இருந்ததுன்னா ஃபைன், ரெண்டுமே நெகட்டிவா இருந்ததுன்னா ஃபைன், நீங்க அழகா ட்ரேட் எடுத்துடலாம். பட் ஒன்னு பாசிட்டிவ்ல மூவ் ஆயிட்டு இருக்கு, நமக்கு பேங்க் நிஃப்டில நெகட்டிவ் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா யூ ஷுட் பி கேர்ஃபுல் இன் டேக்கிங் யுவர் ட்ரேட்ஸ். இன் தட் கேஸ் கோ வித் மினிமல் குவான்டிட்டி, டூ சம் ஸ்கேல்பிங் அண்ட் எக்ஸிட், டோன்ட் வெயிட் ஃபார் த லாங்கர் டார்கெட். அதாவது நிஃப்டியில வந்து ட்ரெண்ட் பேரிஷா இருக்கு அண்ட் பேங்க் நிஃப்டியில உங்களுக்கு புல் சைட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் 1 ஹவர்லயும் புல் ட்ரெண்ட் தான் இருக்கு, 5 மினிட்ஸ்லயும் புல் ட்ரெண்ட் தான் இருக்கு, கிளியரான ஒரு புல்லிஷ் செட்டப் இருந்தா கூட டூ சம் குயிக் ஸ்கேல்பிங் அண்ட் எக்ஸிட். பிகாஸ் நிஃப்டியில ட்ரெண்ட் பேரிஷா இருக்கு, எனி டைம் எனி திங் கேன் ஹேப்பன். ஸோ இண்டெக்ஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல இருக்கும் போது மட்டும் ட்ரேட்ஸ் வந்து கேர்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணுங்க, ஈவன் தோ யூ ஹாவ் த கிளியர் ட்ரெண்ட் இன் போத் த டைம் ஃப்ரேம். அவ்வளவுதான். மற்ற டைம்லலாம் நீங்க எதுவுமே கம்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நிஃப்டியில ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ரிஜெக்ட் ஆகுது, ஸோ நான் பேங்க் நிஃப்டிலையும் கேர்ஃபுல்லா இருக்கணுமான்னு கேட்டா நாட் லைக் தட், அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஓவரால் சென்டிமெண்ட் மட்டும் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு எந்த ட்ரெண்ட் சர்வைவ் ஆகுதுன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த என்டையர் வீக் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுன்றதை நீங்க ஈஸியா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அண்ட் கரண்ட்லி த ட்ரெண்ட் இன் பேங்க் நிஃப்டி இஸ் புல்லிஷ் அண்ட் த ட்ரெண்ட் இன் நிஃப்டி இஸ் பேரிஷ். ஓகே, நான் சொன்ன மாதிரி நாளைக்கு கேண்டில்ஸ் எப்படி சர்வைவ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் டெசிஷன் எடுத்துக்கலாம். சி, வைல் டூயிங் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நோபடி கேன் சே நாளைக்கு மார்க்கெட் வந்து 100% இப்படி தான் போகும் அப்படின்றத. ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட் பேஸ்ட் ஆன் த கேண்டில் மூவ்மெண்ட். ஸோ தட் இஸ் வாட் கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜி, தட் இஸ் வாட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ கேண்டில்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு we have to stick with that particular side. Only then we can be consistent in intraday. Okay, so this is all about today's video. ரெண்டு இண்டெக்ஸ்லயுமே நம்ம என்ன ட்ரெண்ட் அப்படின்றத இந்த என்டையர் வீக்கு டிஸ்கஸ் பண்ணியாச்சு, லெவல்ஸும் வந்து ரெடியா இருக்கு. ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா do let me know in the comment section. We'll come up with a video. அகேன் உங்க டவுட்ஸ் கிளாரிஃபை பண்றதுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்ல கேட்குறீங்க அண்ட் வெரி சூன் வி வில் கம் அப் வித் வீடியோ இன் இங்கிலீஷ் இந்த சேம் சேனல். ஸோ அது நான் as soon as possible I will do it. Okay, so done. We'll see you on the next video. Until then, bye, take care, happy trading.